Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 9th January 2023. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். முதல்ல யூஎஸ் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும் போது மிக பலமான ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கு பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே 2% மேலான ஏற்றம். 2.1, 2.2, 2.5 என்ற சதவீத அளவில் பலமாக ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இன்னைக்கு காலையில் துவங்கியிருக்கிற ஏசி சந்தைகள் எல்லாமே ஏறி துவங்கி தற்போது ஏரிய வியாபாரம் ஆகி வருகிறது. ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹெங்செங், சவுத் கொரியோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே தற்போது ஏறி வியாபாரம் ஆகிற இந்த நிலையில் நம்முடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல ECTRA நிப்டி என்ற பெயரில் தற்போது ஒரு கேப் அப், கணிசமான ஒரு கேப் அப்பில் துவங்கி வியாபாரம் ஆகிறது. கிட்டத்தட்ட 120, 130 புள்ளிகள் என்ற அளவிற்கு ஏறி தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கூட இந்த ஏற்றமானது நேரடியாக எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் அங்க செல்லிங் பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஆரம்பிக்கிறதுனால இந்த ஓப்பனிங்ல யாரும் ஓடி போய் வாங்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி விற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது விற்பதும் நல்லதே வியாபாரிகளுக்கு. நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம் இல்லையா, அது 17,800 அந்த லெவல் கீழே வந்துட்டு திரும்ப இட் இஸ் பவுன்சிங் டு 18,000 பிளஸ் லெவல்ஸ். மேல போகும்போது 18,300 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். ஆக இப்போதைக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்றது இந்த 2 எல்லைக்குள்ளாகவே இருப்பதை பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. 3.7ல இருந்து 3.56. இப்போ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 104க்கு மேல இருந்து தற்போது குறைஞ்சி வந்து 103.61 அளவில் இருக்கிறது. பிரெண்ட் க்ரூட் அப்படின்றதும் தொடர்ந்து $80 கீழாக 79.57 இருக்கு. இது மூணுமே வந்து பங்கு சந்தைக்கு சற்றே சாதகமான விஷயமாக பார்க்கலாம். ஆனால் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிறது. தற்போது $1,870 பெர் அவுன்ஸ் என்ற அளவில் ஏறி ஒரு சமீபத்திய உச்சத்தை தோற்றுவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். USD INR மீண்டும் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக சுழன்று வருகிறது. தற்போது 82.67 என்ற டாலரில் வியாபாரமாகி வருகிறது. FIs தொடர்ந்து வலிமையான செல்லர்களாக மாறி வருகிறார்கள். இதுதான் வந்து நம்ம ஒரிசம் ஃபேக்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2,902 கோடி வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடி வித்திருக்காங்க. இப்போ விற்பனையின் அளவுன்றது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. முன்னாடிலாம் 400 பில்லியன், 500 பில்லியன் ஆரம்பிச்சு 1000 பில்லியன், 1500 பில்லியன், 2000 பில்லியன், 2900, கிட்டத்தட்ட 3000 பில்லியன் வந்து 3000 கோடி 3000 கோடி என்ற அளவுக்கு அவர்கள் விற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த விற்பனை அதிகமாக இருப்பது ஒருவேளை நம்முடைய முக்கிய ஆதரவு உடைக்கப்பட்டால் பெருமளவு இறக்கத்திற்கான வழிவகுப்பதற்கான ஒரு அடையாளமாக பார்க்க வேண்டும். DIs வந்து தொடர்ந்து வாங்குறவர்களா மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு அது வந்து 1,803 crores பையர்ஸ், அது செல்லர்ஸ் கிடையாது. அந்த ஒரு பையிங் தேவையான அளவுக்கு தடுத்து நிறுத்தவில்லை என்பதே ஒண்ணு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லேயிங் OFL இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றோம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்னைக்கு நைட்டு 8ல இருந்து 9 மணிக்கு ஆரம்பிக்குது. 4 வார ப்ரோக்ராம். நிப்டியோட லைவ் ட்ரேடிங் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே 11 மணிக்கு யூடியூப்ல வந்து ECTRA சேனல்ல பண்றோம். தினசரி வியாபாரத்துக்கான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் தான் நேற்றுக்கு இருக்கு. ஆனாலும் ஒரு விக்கு கீழே கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் ஆர் புல் பேக் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் இனியோட டெக்னிக்கல் நிலைமை. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.